ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ்ஷு. நம்ம ஏற்கனவே தவளை அடை, குஜராத்தி ஆண்டுவா எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் பாசிப்பருப்பை வச்சு ஒரு ஊத்தப்பம் மாதிரி சொல்லலாம், இல்லை அடை மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி இந்த ஈவினிங் டைத்துக்கும் நல்லா இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நைட்டு டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். வெறும் அந்த பருப்பு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். அது மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த டின்னர் வந்து ஒரு ½ அன் ஹவரில் ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த பாசி பருப்பை வச்சு ஒரு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமா பாசி பருப்பை ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறின பாசி பருப்பு என்கிட்ட இருக்கு. இந்த பாசி பருப்பை என்ன பண்றேன், தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி, ஒரு டிராப் தண்ணி இருக்க வேண்டாம், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். இந்த தண்ணிலேருந்து வடிகட்டின பாசி பருப்பை சேர்த்துறேங்க. நான் வந்து 125 கிராம் பாசிப்பருப்பு, 125 கிராம்ஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இல்லைன்னா ஒரு போர்ஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த வேணா அளவு எடுத்துக்கோங்க, ஒரு போர்ஷன். இதுக்கு இந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மற்ற பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 4 ஸ்பூன் தயிர், 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை ஒரு வெண்ணெய் மாதிரி அரைச்சிப்போம். இந்த மாதிரி அரைச்சதை ஒரு போலுக்கு மாற்றிடுங்க. இந்த மிக்ஸி அலம்பி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக சர்க்கரை, இந்த பேட்டருக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கலந்துருக்கேன். இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். நான் இதில் தான் 125 கிராம் பாசிப்பருப்பு எடுத்தேன். அதில் அரை நம்மளோட நார்மல் உப்புமா ரவை, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் ரவையும் போட்டிருக்கேன். இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி ஆக்கி இதை அப்படியே இந்த பேட்டரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் கட்டிப்படாமல் நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மிக்ஸ் பண்ண பேட்டர் 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கலாம். நம்ம வச்சா கடாய் சுட்டெடுத்து நான் இதில் ஒரு 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம போட்ட எண்ணெய் காஞ்சிடுத்து. நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் கிராக்கில் ஆகட்டும். கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துறேன். சின்னதாக ஒரு வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ண வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதமாக மாறட்டும். வெங்காயம் சீக்கிரமாக கண்ணாடி பதம் மாறத்துக்கு கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் கண்ணாடி பதம் வந்திருக்கு. நான் ஒரே ஒரு கேரட் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு குடமிளகா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2த்தையும் சேர்த்தேன். கேரட்டும் குடமிளகாயும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸ்லைட்டாக வதக்குங்க போதும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக காரப்பொடி, கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, எல்லாம் 1/4 ஸ்பூன் இருக்கும். அவ்வளோதான். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் தண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணு. இப்போது நம்ம காய்கறிலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன்.
இப்போ இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் அந்த பேட்டரியில் சேர்த்துக்கணும். இப்போ நம்மளோட இந்த வெஜிடபிள்ஸு கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு இதில் சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச இந்த பேட்டரில் இது கூடவே ஃபைனாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெஜிடபிள் சாப்பிட மாட்டேன்ற சொல்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகி வரும்போது ஒரு பிஸாவோட அவுட்லுக்கு, பேன் கேக்கோட அவுட்லுக் கூட இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நிச்சயமாக சாப்பிடுவாங்க பசங்க. இதில் அரை பாக்கெட் வந்து ஈனோ சேர்த்துட்டு ஈனோ மேலே கொஞ்சமாக தண்ணி, இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இந்த மாதிரி பேட்டரை ரெடி பண்ணிக்கணும். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு சின்னதாக ஒரு கடாய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே சின்னதாக ஒரு டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்மளோட பேட்டர் இருக்குல்ல, ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டுங்க. ஸ்லோ பண்ணிட்டு நம்மளோட பேட்டர் இருக்குல்ல, ஃப்ளேமை லோ ஆக்கி பேட்டரை விட்டுட்டு மூடி போட்டு வச்சிருக்கேன். லோ ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். மேலே வந்து இப்போ வந்து பச்சையாக இருக்குல்ல மாவு, இது மேலே வரைக்கும் நல்லா வேகணும். அதனால் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் வெந்துன்னு வருது. மேலே இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டு வேக வைங்க. லோ ஃப்ளேமில் வேக வைங்க, அவசரப்பட்டு ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்குள்ள அப்படி பிடிச்சிட்டு மெதுவாக சைடெல்லாம் ரிமூவ் பண்ணு. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஆயில் அப்ளை பண்ண, மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணு. போட்டு இந்த பக்கம் நல்லா எண்ணெய் தடவி விட்டுருங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அலோவ் பண்ணு. நம்மளோட பாசிப்பருப்பு வச்சு செஞ்ச ஒரு அடைன்னு சொல்லுங்கள், ஒரு பேன் கேக்குன்னு சொல்லுங்கள், இல்லை ஒரு இந்தியன் பிஸான்னு சொல்லுங்கள், அட்டகாசமாக தயாராகிடுது. 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் முருகலாக எடுத்துக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். இன்னொரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்மளோட மாவு. லோ ஃப்ளேம் ஆக்கி மூடி போட்டு வச்சிருக்கோம். மூடி எடுத்துட்டு இந்த பக்கம் எண்ணெய் தடவிடுங்க.
தடவிட்டு பார்த்தீங்களா, மறுபடியும் மூடி போட்டுரு. நம்மளோட ரெண்டாவது பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர்ல ஜம்முன்னு வந்துருக்கு பாரு. கடைசியா இன்னும் ஒன்னே ஒன்று, கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா வெள்ளை எள்ளு, கொஞ்சமா கருவேப்பிலை. நம்மளோட பேட்டர் இருக்கு, இந்த பேட்டரை ஃபுல்லா சேர்த்துறேன். மூடி போட்டுருங்க. அந்த ஸ்டேஜில் மேலே ஸ்லைட்டாக எண்ணெய் தடவிடு. பார்த்தீங்களா, மூடி போட்டு பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆக்கி எடுத்துட்டு நம்மளோட பாசிப்பருப்பு வச்சு செஞ்ச ஒரு ஊத்தப்பன்னு சொல்லலாம், ஒரு அடைன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லுங்க, ஒரு பேன் கேக்குன்னு சொல்லலாம். ஒரு அருமையான ரெசிபி, குழந்தைங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். நம்ம பாசிப்பருப்பு வச்சு செஞ்ச ஒரு அடை இல்லைன்னா ஊத்தப்பம் அட்டகாசமா தயாரெடுத்து எந்த மாதிரி இங்கிலீஷ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்மோஜனா.